ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 69th படத்தில் வந்து அபிராமி அவர்கள் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அபிராமி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக் ப்ராஜெக்ட்டில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரீசெண்டான மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை, மகாராஜா, அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கமலஹாசன் அவர்கள் கூட வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. தக் லைஃப் படத்துலேயும் வந்து அவங்களோட ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேட்டையனில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலை வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட 69th மூவியில் வந்து, அதுவும் தளபதியோட லாஸ்ட் மூவியில் வந்து அபிராமி அவர்களுக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்கதா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து 90s வந்து சூப்பரான ஆக்டர் கூட. இவங்க ரொம்ப ஃபேமஸான படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் இருக்குது. சமுத்திரம் இருக்குது, 90s வந்து விரும்மாண்டி படம், அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். சாங்ஸ்லாம் வந்து வேறு லெவல் ரீச் ஆச்சு. ஸோ இப்போ இவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ தளபதி 69ல் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரோலுக்கு வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அதுவும் ஹச் வினோத் அவர்கள் படம்னால வந்து கண்டிப்பாக வந்து கேரக்டர் ரோல்ஸ் எல்லாமே வேறு லெவலில் தெரிகிற அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்களோட ரோல்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரீசனாக பண்ண வேட்டையன் படத்தில் கூட பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க இவங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து நெகட்டிவ் ரோலாக இல்லை வந்து பாசிட்டிவான ரோல் தான், முக்கியமான கேரக்டராக நடிச்சிருக்காங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். பட் ஆனால் இவங்க வந்து இயர்லியாக வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, நான் தளபதி விஜய் கூட பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு நிறைவேறியிருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸாக அவங்க வந்து தளபதி கூட நடிக்கணும்னு சொல்லி அந்த டைமில் சரத்குமார் அவர்கள் கூட, கமல் சார் கூடலாம் நடிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கூட தளபதி விஜய் அவர்கள் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இப்போ என்னை சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் விஷ் பண்ணியிருந்தார். இவங்க சொன்ன மாதிரி தளபதி கூட இப்போ நடிக்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து ஆன்போர்ட் ஆகிருக்கிறது வந்து சூப்பரான விஷயம் தான். ஸோ தளபதி 69ல் ஒரு அப்டேட். ஸோ நான் முந்தின வீடியோவில் பார்த்தோம், பரபரப்பாகவும் சீக்கிரமாகவும் தளபதி அவர்கள் முடிக்க சொல்லியிருந்தார் ஷெடியூலை. ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாமே பயங்கரமாக வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க தளபதி 69ல் மட்டுமே பார்த்தீங்கன்னா, அபிராமி, பூஜா ஹெக்டே, அதுக்கப்புறம் வந்து மமிதா பைஜோன்ட்டு. ஸோ ஒரு நடிகர் பட்டாலுமே வந்து தளபதி 69ல் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து கதைக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெருமையாக தான் இருக்குது. ஸோ அப்டேட் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக மோஸ்ட் வெயிட்டிங். இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.